Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. Kanchana? Krishna! 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 Hey, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? நான் டயர்ல அசந்து தூங்கிட்டேன். சௌமியா, என்னாச்சு இப்ப எதுக்காக அழுகுற? ஏய், இது என்ன மாலை? இது எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு? கிருஷ்ணா, இந்த மாலையோட உங்களை பார்க்கும்போது டெட் பாடியை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன வார்த்தை பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். சாரி சௌமியா, சாரி. நான் சும்மா ஏதோ விளையாட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சௌமியா, இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சரி விடு, அழாத. இந்த பக்கம் வா, உட்கார். நீ அழாத, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எதுவும் வரி பண்ணாத, பாத்துக்கோ. என்ன? சரிண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சௌமியா, அழாத. போலாம். அப்பா வாங்க. இதுக்கப்புறம் நம்ம அங்க போய் என்னமா பண்ண போறோம்? நீ யாத்திரை போறதுக்கு ஊரே கூடி உன்னை நேர வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நீ போற தடப்பட்டு போச்சு. ஒவ்வொருத்தரா வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போறாங்க. உன் தங்கச்சி தலை எழுத்துப்படி என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம். அப்படி சொல்லாதீங்கப்பா. சிவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சிவா எப்படி அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாருப்பா. ஏம்மா, அவ்வளோ பெரிய ஊர்ல அவர் எங்கன்னுமா போய் தேடுவாரு? நம்ம போறது வீணுன்னு தாம்மா எனக்கு தோணுது. இந்த கல்யாணம் நடந்தா பல விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். தெரிஞ்ச அமைதியா இருக்கிறது தப்புப்பா. வாங்கப்பா போலாம். அபிராமி,
என்னாச்சுப்பா? அப்பா ஒண்ணு இல்லப்பா. அப்பா அப்பா உட்காருங்க. உட்காருங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா தண்ணி கொண்டு வரேன். அப்பா தண்ணி குடிங்க. அப்பா ரங்கண்ணா அப்பா என்னாச்சு? அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு ஆகாதுப்பா. அப்பா ரங்கண்ணா அப்பா இனி நீ நினைக்கின்ற எதுவும் நடக்காது. வருகின்ற பௌர்ணமி அன்று பூதவனம் போய் குடுவையை குழி தோண்டி நிரந்தரமாக புதைத்துவிடு. அப்படி புதைக்கவில்லை என்றால் கங்கம்மா உன்னை மீறி வெளியில் வந்து விடுவாள். அப்படி வந்தால் நீ பல விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். உன்னை புதைக்காம விட மாட்டேன் கங்கம்மா. இதோட உன் கதை முடிஞ்சது. நாராயணா ஆசானே, எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்கா ஆசானே? யக்ஷினி சொன்ன நேரத்துக்குள்ள இந்த குடுவைய பூதவனத்துல புதைக்கணும். அந்த துளசி மாலை எடுத்து நாராயணா, இந்த குடுவைய பூதவனத்துல புதைச்சிட்டு குருவை பார்க்க நம்ம தேசத்துக்கு போகணும். திரும்பி வர நாளாகும். நமக்கு அமைந்த இந்த இடத்துக்காக விஷ்ணு மாயாய்க்கு நன்றி. நாராயணா வா போவோம். சரியா சாமி. ஒன்னும் இல்லம்மா, தைரியமா இருமா. டாக்டர் அப்பாக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷம் வாங்க. அபிராமி, அப்பாவுக்கு வந்திருக்கிறது மைல்டு அட்டாக். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிடுவாரு. அதுக்குண்டான மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கேன். சுடுதண்ணி வச்சு மாத்திரை கொடுங்க. பயப்பட வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். டென்ஷன் ஆகாதீங்க. வரணுமா?
ஆச்சி நரசிம்மா இந்நேரம் நம்பூதிரி பூதாவனத்துக்குள்ள போயிருப்பான். கங்கம்மாவோட ஆத்மாவை கொடுவையோட புதைச்சிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல உன்னோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். ஆத்மாவை புதைச்சாலும் கங்கம்மாவோட சாபம் பழிச்சிடக்கூடாதுன்னு தான் அவங்கள நான் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். 48 நாள் முடிஞ்சு அவங்க இந்த மண்ணுல காலடி எடுத்து வைக்கணும். அவங்கள நான் பார்த்த சந்தோஷத்துல கண்ணை மூடுவேன். ஆச்சி ஆச்சி, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் உங்க மடியில தான் தவழணும். சாபத்தை ஒழிச்சு கட்டின நிம்மதியோட கண்ணை மூடுறதே பெரிய பாக்கியம் தான். நம்ம ஜமீன் தழைக்கணும் தழைக்கணும். சுவாமி சொல்லுங்க. இவ என் ஃப்ரெண்டு, பேர் பிரபாகர். ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஊர்ல இருந்து கூட்டு வந்துட்டான். அதே போல கிருஷ்ணா சௌமியான் 2 பேர். இன்னைக்கு 2 ஜோடிகளுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கூடாது சுவாமி, எப்படியாவது நிறுத்தணும். நான் சொல்ற பேர்ல கல்யாணத்துக்கு யாராவது புக் பண்ணிருக்காங்க இல்ல அதிகால முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கா? உங்களுக்கு எதாவது தெரியுமா சுவாமி? நான் தான் இங்க எல்லாம். நீங்க சொல்ற பேர்ல இங்க எதுவும் புக் ஆகல, கல்யாணமும் நடக்கல. சுவாமி, இது என்னோட கார்டு. நான் சொன்னவர் இங்க வந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். சரி. அப்புறம் பக்கத்துல வேற எதுனா கோவில் இருக்கா சுவாமி? இங்க பக்கத்துல 3ஆவது தெருல ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்கு. சாமி, இது லவ் மேரேஜ். யாராவது வந்து விசாரிச்சா? நேக்கு தெரியாதா? நான் எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி, ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரேன் சாமி. அப்பா, தப்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க. என்ன சௌமியா, என்ன பயம்? சந்தோஷமா இரு. முகூர்த்த நேரம் நெருங்கிச்சு, வாங்க.
பார்த்தா ஆசனே பார்த்து பார்த்து பார்த்தா ஆசனே வாங்க வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போய் சாமி கும்பிட்டுங்க. சரிங்க சாமி. சரி வாங்க வாங்க ஒரு நிமிஷம். சாமி, நீங்க கல்யாணம் புக் பண்ண வந்தப்போ நீங்க சொன்னீங்களே, அதே மாதிரி சிவாங்கிறவர் வந்து மணமக்கள் பேரை சொல்லி விசாரிச்சாரு. அப்புறம் நான் வாயை திறக்கலையே. சரிங்க சார். அவர் இப்பதான் போறாரு, நீங்க உள்ள வரீங்க. அவர் உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்தாங்க அவர் கொடுத்த கார்டு. சாமி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க டென்ஷனா இருக்காங்க. இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க சாமி. சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்க சாமி. சரி, நான் வேலையை பார்க்குறேன். சரிங்க சாமி. அம்மாடி தம்பிகள், என் தங்கச்சி பண்ண தப்பால அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. சப்த கன்னிகளை தேடுற இந்த சமயத்துல ஏன் இப்படி சோதிக்கிற? அப்பாவை நீதான் காப்பாத்தணும். ரெடி ஆயிட்டு மணவரைக்கு வாங்க. அப்படி போங்கப்பா. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுங்க ஜி. அழகா இருக்கமா, என் கண்ணே பட்டு போல இருக்கு. அக்கா, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி சரி, பொண்ணுங்களை கூட்டு வாங்க. இதோ கூட்டு வரோம். வா வாங்கக்கா. அசனே பாத்து, என்னாச்சு அசனே? அசனே பாத்து, அசனே பாத்து, என்னாச்சு? நாளை ஆக ஆக கங்கம்மா ஆவேசத்தை காட்டுறான். அசனே அசனே அசனே, என்னாச்சு அசனே? என்ன அசனே இந்த மாதிரி? நாராயணா, நாளை ஆக ஆக கங்கம்மா ஆவேசத்தை காட்டிட்டு இருக்கா. உடனே இவளை புதைச்சாங்க. நாராயணா, அசனே வா.
ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்கறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். உடனே அபிக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். கிளம்பு, வா போலாம். இல்ல சிவா, நீ கார்ல தேடு, நான் ஆட்டோல தேடுறேன். 2 பேரும் தனித்தனியா தேடுவோம். அப்பதான் அவங்க கிடைப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் மீட்